ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு டே 2 கிளாஸ்க்கு போகலாம். ஸோ நேற்று டே 1 கிளாஸில் லுவினாக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? யாரும் மறக்கலன்னு நினைக்கிறேன். நேற்று சொல்லி கொடுத்த ஸ்டோரிஸ், ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வீட்டில் பண்ணீங்களா? ட்ரை பண்ணீங்களா? ஓகே குட்டீஸ், நம்ம டே 1ல் ப்ரேயர் பண்ண மாதிரி டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு டே 2ஓட ப்ரேயர் பண்ணலாம். எல்லாம் கண் மூடுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், போச்சுக்கிறோம். நேற்று மிஞ்சு நல்ல தகப்பனே அப்பா, இந்த அருமையான ஏசப்பா விபிஎஸ் கிளாஸ் நடத்தி கொடுத்துன்னு இருக்கீங்க, அதுக்காக நன்றி அப்பா. இந்த டே 2 ஆசீர்வதிங்க அப்பா. கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களை நீங்கள் தொடுங்க ஏசப்பா. என்னென்ன கற்றுக்கொள்கிறாங்களோ ஏசப்பா அதெல்லாம் மறக்காதபடி ஏசப்பா நாங்கள் சொல்லித்தரோது ஏசப்பா. ஒன்னொன்னும் அவங்க ஞாபகத்தில் வச்சு அவங்க வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லாத பயன்படுத்தணும் தகப்பனே. நீங்கள் தாங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிச்சு வழிநடத்தும் சொல்லி நல்ல பிதாவே, ஆமென். ஓகே சுட்டீஸ், இப்போ நம்ம இது ஸ்டோரி டைம் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஓகே, ஒரு இஸ்ரவேலுன்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் எலியா தாத்தான்னு ஒருத்தர் இருந்தார். காடுக்கு கனெக்டடாக ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக அவர் இருந்தார். அப்போது வந்துட்டு அந்த இஸ்ரவேல் ஊரில் ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சான். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அப்புறம் எதுவுமே இல்லை, ரொம்ப பஞ்சம். அப்புறம் நம்ம ஃபுட் இல்லைன்னா, தண்ணி இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமா? நம்ம எப்பவுமே பசி மம்மி பசி எடுக்குது, நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பசி எடுக்கும் இல்லையா? ஆனால் அந்த இஸ்ரவேல் ஊரில் ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சான். அப்போ எலியா தாத்தா கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாராம், நீ சாரிபாத்ன்ற ஊருக்கு போ, அங்கே உனக்கு ஒரு விதவை இருப்பாங்க, அவங்க உனக்கு எல்லாமே கொடுப்பாங்க, நீ அவங்க கிட்ட போய் கேளு, அவங்கள ஆசீர்வதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கர்த்தர் சொல்லும் போது எலியா தாத்தா அவங்களோட பேச்சு கேட்டு போனாராம். அப்போ போயிட்டு இருக்கும்போது அந்த விதவையை பார்த்து எலியா தாத்தா சொன்னாரா, அம்மா எனக்கு பசி எடுக்குது, உங்ககிட்ட இருக்கிற மாவில் எனக்கு ஒரு ரொட்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது அந்த சாரிபாத்ல இருந்த அந்த விதவை ரொம்ப கஷ்டமா, ஐயா எங்ககிட்ட கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெயம் தான் இருக்குது, நானும் என் பையனும் இதை சாப்பிட்டு நாங்கள் செத்துடலான்னு இருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப பெஜாராக சொன்னாங்களான்னு சுட்டீஸ். அதை கேட்டு எலியா தாத்தாக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். அப்புறம் அவர் சொன்னாராம், இல்லை நீ என்ன பண்ணி எனக்கு ஒரு ரொட்டியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அமிச்சப்போ அவங்க என்ன பண்ணாங்களாம், எலியா தாத்தா சொன்னாராம், நீ எனக்கு ஒரு ரொட்டி எடுத்துட்டு வந்தா உனக்கு பஞ்சகாலம் முடிவுற வரைக்கும் கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பாரு, அப்படி நீயும் உன் குடும்பமும் திருப்தியாக சாப்பிடுவீங்கன்னு சொல்லும் போது அதை சாரிபாத் விதவை என்ன பண்ணாங்களாம், சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போனாங்களாம். போய் அங்கே என்ன பண்ணாங்களாம், ஒரு ரொட்டி சுட்டாங்களாம் சுட்டீஸ். அப்புறம் 2வது ரொட்டி சுட்டாங்களாம். அப்போ மறுபடியும் 3வது ரொட்டி சுட்டாங்களாம். அப்புறம் 4, 5, 6 பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அங்கே ஃபேமிலியில் கஷ்டமே இருந்து இல்லையா? அந்த விதவையும் அவங்க பையனும் திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். அந்த எண்ணெய் மாவு என்னாச்சான், அவங்க சுட வந்துட்டே இருந்துச்சான். எலியா தாத்தா சொன்னார் இல்லையா, நீங்கள் எனக்கு கொடுத்தா கர்த்தர் உங்களை பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டாருன்னு. அதை நம்பி அந்த சாரிபாத் ஊரில் இந்த விதவை என்ன பண்ணாங்க, அவங்க பேச்சை கேட்டு, எலியா தாத்தா பேச்சை கேட்டு அவங்க சொன்னபடி கீழ்ப்படிஞ்சாங்க இல்லையா? அதே தான் சுட்டீஸ், இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தர் சொல்றத நம்ம கேட்கணும். எலியா தாத்தா எப்படி அந்த விதவைக்கு கீழ்ப்படிஞ்சு, அந்த விதவை எலியா தாத்தாக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சாங்களோ, இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா நம்மளுக்கு இன்னும் லைஃப்ல ரொம்ப பிளெஸிங்ஸ் கிடைக்கும் இல்லையா? எல்லாருக்கும் ஸ்டோரி புரிஞ்சிச்சா? ஓகே குட்டீஸ், நம்ம ஸ்டோரி பார்த்தோம். ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? நம்ம இப்போ மெமரி வர்ஸ்குள்ள போகலாம். டே 2ஓட மெமரி வர்ஸ் என்னன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக் சாப்டர் 6:38. என் கூட எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். லூக் சாப்டர் 6:38. ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ ஸ்டோரி பார்த்தோம், மெமரி வர்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம ஆக்டிவிட்டிக்குள்ளே போகலாம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் ஆக்டிவிட்டி பண்ணணும், ஓகேவா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு டே 2ஓட ஆக்டிவிட்டி பார்க்கலாம். டே 2 ஆக்டிவிட்டி என்னன்னா, குட்டியாக ஒரு ஸ்னேல் பார்க்கலாம், ஓகேவா? அந்த ஸ்னேலுக்கு என்னென்ன வேணும்னாக்கா பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு ஒரு பிங்க் கலர் A4 ஷீட், க்ரீன் கலர், அப்புறமா ஒயிட் கலர். கண்ணுக்கு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கீழே லீஃப் பண்ணுறதுக்கு நம்ம இப்போது ஒரு A4 ஷீட்டில் ட்ராயிங் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டபுள் சைட் இதை இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கினா தான் வரும். இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப்பில் பண்ணிக்கின்னு இது மேலே நீங்கள் ட்ராயிங் பண்ணணும் லீஃப் மாதிரி. ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு லீஃப் பண்ணி இந்த சைடில் வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு
ஒரு பிங்க் கலர் ஷீட்டில் ஸோ இந்த மாதிரி லென்த்தாக ஒரு பிங்க் கலர் பேப்பரில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ பிங்க் கலர் பேப்பரில் இந்தமாரி கட் பண்ணி இது லைட்டாக இப்படி சுற்றிக்கணும் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் இது இப்படி ஃபுல்லாக சுற்றினோன்னே இந்த மாதிரி பெருசாக வரும். ஸோ இதுக்கு நம்ம இப்போ கண் ஒட்டைக்கலாமா? அதை க்ரீன் கலர் பேப்பரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த எட்ஜில் ஒட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு மேலே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த அந்த கண்ணை இங்கே ஒட்டி வச்சுக்கணும். பார்த்தீங்களா? இந்தமாரி வந்த பிறகு இந்த லீஃப் மேலே இந்த ஸ்னேலை இப்படி ஒட்ட வச்சிடணும். ஓகே, ஸோ ஐஸ் ட்ரா பார்த்தீங்களா? அழகாக இந்த லீஃபில் ஸ்னேல் வந்துச்சு. ஐஸ் ட்ரா பண்ணிட்டு இந்த ஹார்ட்டை இங்கே ஒட்டி வச்சிடுங்க. ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், இன்றைக்கி ஸ்டோரி மெமோரிவஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பிடிச்சிச்சா? ஓகே, நீங்களும் நாங்கள் சொல்லி கொடுத்தது எதுவுமே மறக்காமல் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ லாஸ்ட் ப்ரேயர் பண்ணலாம். ஓகேவா? எல்லாம் கண் மூடுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த பிள்ளைங்க இந்த டே டூவில் என்னென்ன கற்றுக்கொண்டாங்களே சப்பா, அதெல்லாம் மறக்காதபடி சப்பா அவங்க வீட்டில் இன்னும் அதிகமாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணி உங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக வளரணும் தகப்பனே. அப்பா, நீங்கள் அவங்கள சப்பா எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் அவங்க ஒவ்வொருத்தரு கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. நல்ல பிதாவே, ஆமென்.